சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த காளிகாம்பாள் கோவில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்தே வருகிறது. அங்க என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? பிரச்சனை கோயிலுக்கு இது பிரச்சனை உண்டு பண்றாங்க. ஓகே. அதாவது ஜோசியர் இருக்கார்ல, ஜோதிடர் ஓகே. வித்யாதரன் அவர்கள் இப்ப நடந்து முடிந்த அறங்காவலர் தேர்தல் தோல்வி, அந்த டீம் தோத்து போச்சு. ஓகே. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனையை தூண்டி விடுறதே அவர் தான். இல்லாத ஒரு பிரச்சனைய இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட திசை திருப்பி இந்த கோயிலையும் இப்ப இருக்கிற அறங்காவர்களையும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோட அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல வர குழப்பங்கள் தான் இன்னைக்கு பப்ளிக்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவது பிரச்சனை என்ன, அந்த பூசாரிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அது கோர்ட் இருக்கு, காவல்துறை இருக்கு, அது தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கும் இந்த கோயிலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கோயிலை அசிங்கப்படுத்தி அறநிலையத்துறையில தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியர் வித்யாதரனும் இவரு விஸ்வநாதன் ஒரு கேரக்டர் இருக்காரு உள்ள, அவர் ஒரு ஆளு, பன்னீர்செல்வம், ராஜகோபால், ஜெயராஜகோபால் ஒரு பையன், நிதிஷ் பாலாஜி அந்த கண்ணாடி வைக்கிற பையன், அந்த பையன் ஒண்ணு, அப்புறம் இன்னும் ஆட்கள் இருக்காங்க சார். மெயினா ஒரு கேரக்டரை வச்சுதான் இவங்க இவ்வளவு குழப்பங்களை பண்றாங்க. அந்த பிரச்சனையை அதாவது சார் இந்த நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அவங்க பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தம் கிடையாது. மறுபடியும் அதான் நான் சொல்ல வரேன். அவங்களோட தனி பிரச்சனைய இந்த கோயிலுக்கு நடந்த மாதிரி மக்கள்கிட்ட பரப்பி அசிங்கப்படுத்துறது இவங்க வேலையா இருக்கு இந்த ஜோசியருக்கு. ஓகே. நீங்க மதுரையில இருந்து இங்க பிரச்சனை பண்றீங்க. மதுரையை சார்ந்த ஒருவர் எதற்கு சென்னையில இருக்கக்கூடிய கோவில்ல பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. அவங்க தரப்புல குற்றம் சாட்டுறாங்க சார். மதுரையில நான் அங்க இருந்து அங்க போய் நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த அமாவாசை ஒரு முக்கியமான நாள்ல போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றேன். ஓகே. இதுல என்னன்னு ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க போய் யார்கிட்டையும் பிரச்சனை இது வரைக்கும் பண்ணல, எப்பயும் பண்ண முடியும். ஏன்னா அது என்ன காப்பாத்தின தெய்வம் காளிகாம்பாள். புரியுதுங்களா? இப்ப மதுரைக்கும் சென்னைக்கு என்ன சம்பந்தம் அந்த தரப்பு எதிர் தரப்பு கேட்கிறாங்கன்னா, இந்த காளிகாம்பாள் கோயில் விஸ்வகர்மா சமூகத்துக்கு பாத்தியப்பட்டது இந்த கோயில். இது நம்ம ஜோசியருக்கோ விஸ்வநாதருக்கோ பாத்தியப்பட்டதல்ல, தனிநபர் பாத்தியம் அல்ல. இது இந்த விஸ்வகர்மா கம்யூனிட்டிக்கும் பொதுமக்கள் வழிபடுத்துற தான் இன்னைக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வித்யாதரனுக்கோ விஸ்வநாதனுக்கோ யாருக்குமே அந்த சொல்றதுக்கு ஒன்றும் தெரியாது சார். நம்ம பிரச்சனை நான் போய் பண்ணலாம் எதுவுமே கிடையாது. நான் காளிகாம்பாள் போஸ்ட் ஒட்டி பூரா அசிங்கப்படுத்த கிடையாது. பண்றது பூரா அவங்க தான் பண்றாங்க. இதுல என்னன்னா, அந்த நிதிஷ் பாலாஜி பையன் என்னை ரவுடி அக்யூஸ்ட்னு சொல்லி ஒரு டிவியில பேட்டி கொடுத்துருக்காப்ல. நான் என்ன தவறு செஞ்சேன், ஏதாவது எவிடன்ஸ் வேணும்ல சார். இப்ப ஒருத்தனை ரவுடிங்கிறதே தவறு, அக்யூஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அப்ப ரவுடி அக்யூஸ்ட்னு சொன்னா கண்டிப்பா என்ன மேல வழக்கு இருக்கணும், இல்ல நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும், இந்த நாட்டின் இறைமைக்கு எதிராக ஏதாவது தேச உதவி செயல் செய்திருந்தா அவங்க என்ன அந்த வார்த்தை சொல்லலாம். எதுவுமே செய்யாத ஒரு நபரை, நான் சினிஃபீல்ட்ல இருக்கேன் சார். ஆமா, நான் சினிஃபீல்ட்ல இருக்கிறேன். ஃபுல்லா இந்த ரவுடி கெட்டப்பு, பூசாரி கெட்டப்பு ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். 10 படம் பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்துக்காண்டி நான் தலையில முடி அதிகமா வளர்த்துருக்கனால என்னை அந்த பையன் என்னோட தொழிலை ரொம்ப கொச்சப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாரு. இதுக்காண்டி நான் இதை கண்டிச்சு ஒரு மனு வேற மதுரையில் புகார் கொடுத்துட்டேன். இந்த டீம் இந்த நிதிஷ் பாலாஜி, வித்யாதரன், இந்த விஸ்வநாதன் இந்த டீம் மேல மதுரையில் புகார் மனு கொடுத்துருக்கேன் சார். ஓகே சார். நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, இந்த விஷயத்துல தலையிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்ட பஞ்சாயத்து நான் என்ன சார் பண்ணிருக்கிறேன்? எதுவுமே நான் பண்ண கிடையாது. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை உச்சரிக்கிற அடிக்கடி வார்த்தை என்னோட கம்யூனிட்டில அந்த தரப்புல யாரா வேணாலும் கேளுங்க சொல்லுவாங்க. அம்பாளின் புனிதத்தையும் யாரும் கெடுக்காதீங்க, இந்த கோயிலை பேரை கெடுக்காதீங்க. உங்களுக்கும் பூசாரி தரப்புக்கோ யாருக்கோ தனிப்பட்ட முறையில தகராறு இருக்குதுன்னா அது நீங்க நேர்ல போய் தீர்த்துக்குங்க.
கோயிலை வந்து எந்த விஷயத்துல வந்து இழிவுபடுத்தாதீங்க தான் சொல்லியிருக்கிறேன். மெயினா வந்து கோவிலையும் சரி அம்பாளையும் சரி அரங்காவர்களையும் வந்து இழிவுபடுத்தும் செயலை வந்து நாங்க எங்களால அனுமதிக்க முடியாது நாங்க சொல்லியிருக்கிறோம். இதுல எங்க சார் கட்ட பஞ்சாயத்து வந்திருக்கு? இல்ல 2 குழுக்களா ஒருத்தர் தப்பு வந்து செய்யறான், ம். நீ செய்யாதடான்னு சொன்னா அது கட்ட பஞ்சாயத்தா? ஓகே. சார் இவங்க இப்ப என்ன நீங்க பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த இப்ப நீங்க சொல்லுங்க. வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இருக்கிறீங்களா? சார் இப்ப நீங்க உங்க மேல இவ்வளவு அவதூறு பரப்புறாங்கன்னா நீங்க வந்து ஒரு மான நஷ்டஈடு வழக்கு போட்டிருக்கணும்ல இது வரைக்கும். நீங்க அது தொடர்பா வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்களா? இல்ல சட்டப்பூர்வ கண்டிப்பா சார். இல்ல அது வந்து எங்களோட வக்கீல் வந்து எல்லாம் அதுக்கு உண்டான தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டாங்க. ஆ. இப்ப ஏற்கனவே மனு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து அந்த அவங்க பேசின வீடியோக்கள் இருக்கு பாத்தீங்களா? ம். அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து முறைப்படி வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. தயார்னா என்ன, அவங்க பேசுனதை வந்து அந்த பென்ட்ரைவ்ல போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஓகே. 2 நாள் ஆகும் சார். 2 நாள் கழிச்சு அதை நம்ம கொடுக்க முடியும். அது கொடுத்ததுக்கு ம். அப்புறம் தான் எஃப்ஐஆர் காப்பி போடுவாங்க. ம். கேட்டீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் ஒன்று நடத்துறாங்க. அதுல பணம் வந்து இந்த வெளிநாட்டு பணம் நிறைய வந்து உள்ள புழங்குது. ம். இது அந்த சிவாஜி படமா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்களோடது போகுது. ஓகே. அப்ப இத ஒரு பவர்லாம் வச்சு இவங்க வந்து இந்த கோயிலை வந்து கைப்பற்றணும் நோக்கத்துல தான் செயல்படுறாப்ல. ம். ம். இப்ப இன்னைக்கு இப்ப வந்து ஒரு எம்எல்ஏ இப்ப கூட நடந்து வந்த எம்பி எலெக்ஷன்ல கூட ஒரு எம்பி தோத்துட்டாருன்னா என்ன செய்யணும்? ம். அடுத்த எலெக்ஷன்ல தானே போட்டியிட முடியும். ஓகே. இந்த ஒரு எம்பிக்காண்டி வந்து ஒரு பார்லிமெண்டே கலைக்க முடியாது. அது போலதான் வந்து இவர் தோத்துட்டாரு, அடுத்த எலெக்ஷன் தேர்தலை முறைப்படி சந்திக்குங்கிறது தான் ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்க முடியுமே தவிர, ஆனா இவர் அப்படி கிடையாது. தன்னோட செல்வாக்காலையும் அதிகார பலம், அரசியல் பலம், பண பலம் எல்லாத்தையும் வச்சு இந்த கோயிலை வந்து எப்படியா கைப்பற்றி ஒண்ணு எனக்கு கிடைக்கணும். அவரோட நினைப்பு, இந்த ஜோசியரோட நினைப்பு, ஒண்ணு நம்ம வந்து அரங்காவலரா இருக்கணும், இல்லையா அறநிலைத்துறை கையில தூக்கி கொடுத்துறோம்னு கோயிலை வந்து காட்டி கொடுக்குறாரு, அசிங்கப்படுத்துறாரு சார். ஓகே. தவறான எண்ணங்கள். கோயிலை வந்து அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணி இவர் அடையணும்னு நினைக்கிறாரு. இதுதான் இப்ப விஷயமே. ம். ம். இதுக்காண்டி அவங்க எல்லை மீறி தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ம். ம். அரங்காவலர்கள் இப்ப இருக்க அரங்காவலர்கள் வந்து கேவலப்படுத்துறாங்க. முன்னாள் அரங்காவலர்களையும் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இதுக்குன்னு தனியா வந்து ஆட்களை வந்து சம்பளம் போட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல வந்து இல்ல பதிவு சார் போட இப்ப சொல்லி இந்த அது பிரச்சனை பர்டிகுலர் உண்டு பண்றாங்க. இல்ல இந்த பர்டிகுலர் கோயிலை மட்டும் கைப்பற்ற நினைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? ஏன்னா தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இது இருக்கு. சொத்துக்கள் அதிகமா இருக்கு, வாடகை வந்து அதிகமா வருது சார் இதுல. ஓகே. இதெல்லாம் வந்து வித்யாதரனா இந்த விஸ்வநாதன் இவங்களாம் வந்து அதை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுதான். ஓகே. ஆமா, இதுதான் மெயின் காரணமே. ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணோம்னா ஆ. இதில் உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம்னு சொல்லி அந்த தவறான எண்ணத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அம்பளை ஏன்டா இப்படி கேவலப்படுத்திக்கின்னு கேட்டா நான் ரவுடி அக்யூஸ். ம். எப்படி சார் இது நியாயமா இது? ஓகே சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பா சார், கண்டிப்பா நல்லதே ரொம்ப நடக்கணும்னு தான் அந்த அம்பாளை நான் டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் சார். ஓகே சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி.